வாங்க வாங்க, இன்னைக்கு ஒரு கதையில் போகலாமா? இங்கே ஒரு மீனவர் குடும்பம் ஒரு நதிக்கரையில் வாழ்ந்துட்டு இருந்ததாம். அங்கே ஒரு கணவரும் மனைவி இருந்தாங்களாம். ஒரு மீடியமான ஃபேமிலி. இதில் என்னன்னா, கணவருக்கு தினம் மனைவியை சந்தோஷப்படுத்துறது தான் அவரோட வேலையே. மீன் பிடிக்க போகணுன்னா மீனை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா மனைவி சொல்லுவாப்லையா, ஏன் இன்னைக்கு நண்டு பிடிச்சிட்டு வரலையா அப்படின்னு. சரி, பழங்கள் ஆப்பிள் கொண்டாந்து கொடுத்தானா, நீ எனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாப்லையா. எதுலேயுமே சந்தோஷப்பட மாட்டாப்லையா அந்த மனைவி. அப்போது இந்த மீனவர் ரொம்ப கவலையோட அடுத்த நாள் மீன் பிடிக்க போய், கடவுளே என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் தூண்டில் உள்ளுக்கு போட்டாப்லையா. திடீர்னு பார்த்தானா ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சான். அந்த மீன் எப்படின்னா தகன்னு தங்கமாக மின்னிக்கிட்டே இருந்ததான். அந்த மீன் பேசவும் செஞ்சதான். மீன் கேட்டுச்சான், என்னைய தண்ணிக்குள்ளேயே விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன், நான் ஒரு பிரின்ஸு அப்படின்னு சொன்னாப்லையா. இந்த தண்ணிக்குள்ளேயே வாழ்கிற ஒரு ராஜகுமாரன், என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொன்னாப்லையா. அப்போ இந்த மீனவர் சொன்னாப்லையா, அப்போ நான் கேட்குறத நீ செய்யணும் அப்படின்னு. என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னாச்சு. இப்போ என் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாப்புல, அதனால என் மனைவிக்கு வீட்டில் எல்லா வசதிகளும் உள்ளது வேணும் அப்படின்னு கேட்டாப்லையா. சரி, அது நான் கொடுக்குறேன், நீ போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டாப்லையா. இந்த மீனவர் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா எல்லாம் சோஃபா கட்டில் எல்லாம் கிடைச்சதான். கிச்சன்லேயே எல்லா பொருளும் இருந்ததான். மனைவிக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியலையா. ஆனாலும் மனைவி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா. என்ன எதனால இப்படி இதாச்சுன்னு சொன்னோடனே மீனவர் சொன்னாராம், இப்படி ஒரு தங்க மீன் கிடச்சிச்சு, அந்த தங்க மீன் என்னை விட்டுருங்க, விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாப்ல அப்படின்னு. அதனால இந்த மனைவி அடுத்த நாள் என்ன செஞ்சா, நான் ஒரு ராஜகுமாரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அதே மாதிரி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லாப்ல. சரி, இந்த மீனவர் போய் அந்த தங்க மீனை தங்க மீனே என் வீட்டுக்காரம்மா இது ஆசைப்படுது, நீ எனக்கு இது செஞ்சு தருவியா அப்படின்னா, மீன் வெளியில் சரி சந்தோஷமாக நீ வீட்டுக்கு போ, உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாப்ல. திருப்பி வீட்டுக்குள்ளே போனால் அங்கே போய் பார்த்தா மனைவி நல்ல ராஜகுமாரி ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்குதான். ஆனால் படையர் யாருமே இல்லையா. இந்த டைமில் நான் ராணியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், பெரிய பேலஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்போது நான் போய் கேட்குறேன் மீனுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போனாப்ல. மீனுக்கிட்ட போய் கேட்க போனோடனே மீன் சொன்னாமல் சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மீன் சொல்லிடுச்சான். திருப்பி ஓடி வீட்டுக்கு பார்த்தா பெரிய மாளிகையாக இருந்து அதுக்குள்ளே ராணி தர்பாரி எல்லா பேரும் உட்காந்துருக்காங்களாம். ஒரே சந்தோஷம், ராணிக்கு மகிழ்ச்சியாக இருந்ததாம். ஆனால் ராணி இதுக்கு மேலே அடுத்த லெவலுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டுச்சான். அப்போது அந்த மனைவி என்ன சொன்னிச்சுன்னா, அடுத்த நாள் காலையில் நீங்கள் போய் மீனுக்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் நிலா சூரியன் அதுக்கு மேலே நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நான் ராஜ்யம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாப்ல. இந்த மீனவர் திருப்பி ஓடி போய் மீனுக்கிட்ட கேட்டோன்னே, சரிப்பா அதுவும் செய்கிறேன் அப்படின்னு மீன் சொல்லிடுச்சான். இங்கே வீட்டுக்கு பார்த்தா வீடே இல்லையா. அந்த வீடு இருக்கிற இடத்துல காலியாக இருந்துச்சான். அப்போது திருப்பி ஓடி போய் மீனுக்கிட்ட போயிட்டு, அப்பா என் வீட்டுக்காரமாவை பார்க்கவே முடியல, வீடையும் காணா, நீ ஒன்று செய்ய, எனக்கு ஒரு சந்தோஷத்தை மாத்திரம் கொடு, அது போதும். இவ்வளோ நாளாக என் வீட்டுக்காரமாக்கு தான் நான் கேட்டேன், இப்போ நான் எனக்குன்னு கேட்குறேன், என் வீட்டுக்காரமா எனக்கிட்ட திருப்பி கொடுத்துரு, என் வீட்டுக்காரமா என் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மாத்திரம் செஞ்சு கொடுத்துரு, அது போதும். அப்போ மீன் சொன்னான், இப்போ கேட்குறியே அது நியாயமானது அப்படின்னு எல்லா வசதிகளும் கிடச்சி அந்த வீட்டுக்காரமாவும் வந்துருச்சான். திருப்பி இந்த மீன்கார வீட்டுக்கு போய் பார்த்துட்டோன்னே மனைவியை சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்துட்டு 2 பேரும் திருப்பி மீனுக்கிட்ட நன்றி சொன்னாங்களாம். நம்ம பேராசையும் படக்கூடாது, வாழ்க்கையில் நமக்கு எது இருக்குதோ அதை வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும். அதுதான் இன்னைக்கு உள்ள பாடங்கள். வாழலாமா?